It's Monday and morning 8:30. Sunday evening பன்னீர் கிரேவி பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஸ்பைசஸ், பச்சை மிளகா, தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கிக்கணும். அதான் கிரேவி கெட்டி பதத்துக்கு வரும். இன்னொரு சைடு கடாயில் பன்னீர் தனியாக வதக்கிட்டு அது ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறமா கிரேவி எல்லாத்தையும் அரைச்சி பன்னீராக சேர்த்துட்டு கூடவே ஆனியன் அண்ட் குடமிளகா க்யூபாக கட் பண்ணி போட்டு கொத்தமல்லி தூவி விட்டால் சூப்பரான என்னோட ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருக்கேன். இன்னொரு தடவை தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். கசூரி மேத்தி ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட அப்போ இல்லாததுனால கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இண்டஸ் வேலியில் வாங்கின தவாவில் தான் இப்போலாம் சப்பாத்தி போடுறது சூப்பர்பாக வருது. தவா லிங்க் நம்மளோட வெட்டிங் அனிவர்சரி விலாகில் லாங் வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்கி வச்சுருந்த பால் காய்ச்சாமல் இருந்தது. ஸோ பாலை காய்ச்சிட்டு சூப்பராக 2 பேருக்கும் டீ போட்டு குடிச்சாச்சு.